கடலூர் மாவட்டம் மூவூர் அருகே பராமரிப்பின்றி இயங்கும் கால்நடை மருந்தக கட்டிடத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மூவூர் கிராமத்தில் கால்நடைகள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கால்நடை மருந்தக கட்டிடம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் மருந்தகத்திற்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாமலும் புல் புதர்கள் அடர்ந்து மருத்துவர்கள் அமரும் அறை, மருத்துவ வளாகத்தில் டைல்ஸ் தரைகள் பெயர்ந்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கால்நடைகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் பராமரிப்பு இன்றி இருக்கும் கால்நடை மருந்தக கட்டிடத்தை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை வியாசர்பாடியில் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு வைக்கப்பட்டிருந்த அதிமுக பேனர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அகற்றப்பட்டுள்ளன. அதிமுக நிர்வாகிகள் வைத்திருந்த பேனர்களை அகற்றிய ஏவல் துறை அதிகாரிகள் திமுகவினரின் பேனர்களை அகற்றாமல் விட்டுச் சென்றுள்ளனர். மேலும் ஒருதலைபட்சமாக செயல்படும் திமுக ஏவல் துறையை கண்டித்து அதிமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிமுகவின் பேனர்களை மட்டும் அப்புறப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ஈசிஆர் காணத்தூர் கடற்பகுதியில் குளித்த 2 ஐடி ஊழியர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் 30 பேர் கொண்ட நபர்கள் பொழுதுபோக்கிற்காக கடலில் குளிக்க வந்த நிலையில் அதில் சிலர் மட்டும் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த ஜெய் என்ற நபரும் மயூரி என்ற பெண் நபரும் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் ஆண் ஐடி ஊழியர் உடலை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் இதுபோன்ற அசம்பாவிதம் நிகழ்வதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் முட்டைக்கோஸ் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 400 ஏக்கர் பரப்பளவில் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 1 கிலோ முட்டைக்கோஸ் 2 ரூபாய் விலையில் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் ஏக்கர் ஒன்றுக்கு 90,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சந்தைகளில் 1 கிலோ முட்டைக்கோஸ் 20 ரூபாய்க்கு விற்பனையாகி வரும் நிலையில் நிர்வாகத்திறனற்ற விடியாத ஸ்டாலின் அரசு முட்டைக்கோஸ்களை நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு கடைகளில் விற்பனை செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நெடுஞ்சாலையோரம் குப்பைகள் கொட்டுவதால் விபத்துக்கள் அதிகரிக்கும் நிலை உள்ளது. கவரப்பேட்டை சத்தியவேடு நெடுஞ்சாலையோரம் குப்பைகளை கொட்டி தீயிடுவது குறித்து புகார் எழுந்ததில் ஆட்சியரின் உத்தரவில் வேலிகள் அமைத்து குப்பைகளை கொட்டக்கூடாது என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊராட்சி செயலாளர்கள் மாரிமுத்து மற்றும் குப்பன் ஆகியோர் ஆட்சியர் உத்தரவை மீறி குப்பைகளை கொட்டுவதால் இவர்கள் மீது தீயசக்தி திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்துள்ளது. டெல்டா மாவட்ட பகுதிகளான திருவாரூர் பகுதிகளில் வேளாண் தொழிற்சாலை அமைக்க திமுக அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சம்பா மற்றும் தாளடி அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அறுவடைக்கு பிறகு வயல்களில் உள்ள வைக்கோலை இயந்திரம் மூலமாக ஒரு கட்டு கட்டுவதற்கு 40 ரூபாய் செலவாகிறது. ஆனால் வியாபாரிகள் 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறார்கள் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.